Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard physics and 12th standard physics க்கு கடகடன் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் क्वेश्चंस வந்து பார்த்தறலாம். சோ இது மட்டும் படிச்சா எவ்வளவு மார்க் வரும் அப்படினு கேட்டினா ஒரு 45 மார்க் மேல எடுக்கலாம் 70க்கு ஈஸியா எடுத்துறலாம். சோ 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11th standard சொல்லிறேன் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். சோ 1 மார்க் தயவு செய்து புக் பேக்ல இப்பவே படிச்சு வச்சிருங்க. காலையில எந்திரிச்சு படிச்சுக்கலாம்னா அது முடியாது. இப்பவே வந்து 1 மார்க் ஏனா ஒவ்வொரு லெசன்லயும் 10 தான் இருக்கும். சோ அத மட்டும் பாத்துருங்க கண்ணே. ஏனா எதுமே நம்ம படிக்கல எதுமே ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த வீடியோவே. சரிங்களா? சோ முக்கியமா இப்ப 11th க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சொல்லிறேன் அப்புறம் 12th க்கு சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிட்டு பாருங்க and கீழ அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. சோ யூனிட் 1 யூனிட் 2 பொறுத்தவரை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் கண்டிப்பா நாளைக்கு வரும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஸோ இன்கேஸ் அது எனக்கு தெரியும் அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் கைனமேட்டிக் ஈக்குவேஷன், செகண்ட் கொஸ்டின் ஸ்கேலார் அண்ட் வெக்டாரில் 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த 2 கொஸ்டினும் என்னால் முடியலன்னா பரவாயில்ல, பட் ட்ரையாங்கிளாக படிச்சிருங்க. யூனிட் 3ல வந்து சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் வந்து அட்லீஸ்ட் ஒரு படிக்க முடியல 5 பாயிண்டாவது படிச்சிருங்க. ஏழாவது கொஸ்டின். யூனிட் 4ல ஒர்க் கைனடிக் எனர்ஜி பிரின்சிபல் கண்டிப்பாக நாளைக்கு வரும். ஸோ இது வந்து செகண்ட் கொஸ்டின். இங்கே தமிழ் மீடியம் இருக்கனால இங்கே நம்பர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். புக் பேக் நம்பரில் தேர்ட் ரோமன் நம்பரில் லாங் ஆன்சரில் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் கொஸ்டின் வந்து கொலிஷன் டைமென்ஷன், அதாவது 1 டைமென்ஷன் கொலிஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கேசஸ் வேண்டாம், கேசஸ் இல்லாமல் படிங்க, தயவு செய்து படிங்க, கண்டிப்பாக வரும். யூனிட் 5ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராடு. ஸோ ராடு கொஸ்டினும் நாளைக்கு வரும். 4வது கொஸ்டின். 8வது வந்து பேரலாக்சிஸ் தீரம், 9வது பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தீரம். இந்த 2 தீரம் வந்து 2 தீரமே வரலாம், இல்லை ஏதோ ஒன்று வரலாம். யூனிட் 6ல வந்து எஸ்கேப் ஸ்பீடு கண்டிப்பாக நாளைக்கு இருக்குது. ஜி வித் லேட்டிடியூட் ஜி வித் ஆல்டிடியூட் முடிஞ்சால் பாருங்கள், ஏன்னா கண்டிப்பாக வரும். எஸ்கேப் ஸ்பீடு கன்ஃபார்ம் படிச்சிருங்க. யூனிட் 1ல ட்ரையாங்கிள் ரேடார் மெத்தட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இது வந்து தேர்ட் ரோமன் நம்பரில் டைப்ஸ் ஆஃப் எரர், அது எரர் என்னங்கிறது 2 லைன் படிச்சுக்கோங்க, ஹெட்டிங்காக வச்சுக்கோங்க. லிமிடேஷன் யூசஸ் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ் கட்டாயம் படிக்கணும். 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் 1.15 இந்த சம்மு கட்டாயம் நாளைக்கு வரும். சரிங்களா? ஸோ இது மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கொஸ்டின் தான் இருக்கும். இதையாவது ஒழுக்கமாக படிங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக எது வருங்கிறதெல்லாம் இப்போ மென்ஷன் பண்ணியே சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 கொஸ்டின் சொல்லுங்கள் அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது, வராமல் போர்ஷன் என்ன பண்ணுறது, அதனால தான். ஸோ அடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல ரோமன் நம்பர் 2ல செகண்ட் தேர்டு. யூனிட் 1ல படிச்சுங்க 2 கொஸ்டின் தான். யூனிட் 3ல ரோமன் நம்பர் 2ல 5th 6th அதுவும் ஈஸி தான். ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் புக்கின்னு அந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 4ல வந்து செகண்ட் ரோமன் நம்பர் 2, 3, 4 ரொம்ப ஈஸி. 3மே டிஃப்ரென்ஸ் தான். அதில் ஒன்று வந்து ஃபார்முலாஸ் கேட்குறாங்க, 2 டிஃப்ரென்ஸு ரொம்ப ஈஸி. ரிலேஷன் பிட்வீன் கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. யூனிட் 6 வந்து கெப்லர்ஸ் லா, 3 லாவும் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்பாங்க. அவ்வளோதான். 3 மார்க் எவ்வளோ, ஒரு 10 3 மார்க் இருக்குமா? அது கூட இருக்காது. ஒழுக்கமாக உட்காந்து படிங்க, நாளைக்கு மத்தியானம் தானே எக்ஸாமு. 2 மார்க் பாருங்கள். யூனிட் 1ல நான் டிஸ்கஷன் பாக்ஸில் அந்த வீடியோ வைக்கிறேன். எந்த வீடியோ? நான் வந்து 65+ ஒரு வீடியோ போட்டல 70க்கு, அந்த வீடியோ கீழே டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதில் நீங்கள் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு லெசனில் நான் என்னெல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன், 4 2 மார்க்கை மார்க் பண்ணியிருக்கேன், அது படிக்க மாட்டிங்களா? படிங்க. யூனிட் 4லேயும் அதே மாதிரி தான், ஒரு 5 2 மார்க் 2 மார்க் மார்க் பண்ணியிருக்கேன், அது படிக்க மாட்டிங்களா? படிங்க. யூனிட் 6ல் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒரு ஃபார்முலா இருக்குது, இது ஒரு 2 மார்க் இருக்குது, கட்டாயம் அந்த 2 மார்க் நாளைக்கு வரும். அது போக மீதி முடிஞ்சால் பாருங்கள், அவ்வளோதான். அடுத்து யூனிட் 3ல நியூட்டன் 3 லா, ஃபஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா படிக்க மாட்டிங்களா? ஃபஸ்ட் லா செகண்ட் லா தேர்ட் லா மட்டும் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த 2 மார்க்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லெசன் 4th லெசன் மட்டும் அந்த டிஸ்கஷன் பாக்ஸில் இருக்க பிடிஎஃப்பில் 2 மார்க் எடுத்து பார்த்துருங்க. இது 11க்கு. ஸோ கட்டாயம் இதெல்லாம் பண்ணிங்கனாலே 45க்கு மேலே வந்துடும். 1 மார்க்கும் நல்லா படிச்சிருந்தீங்க, 45 50க்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ 12க்கு எடுத்துக்கிங்க, 12th ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள். ஒரு லெசன்லையும் 2 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன், அதையாவது ஒழுக்கமாக படிங்க. யூனிட் 1 ஆக்சல் லைன் ஈக்குவட்டோர் லைன், இது 2மே தனித்தனி கொஸ்டின். 4th கேள்வி. 7வது கேள்வி வந்து பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், கேசஸ் வேண்டாம், ஒழுக்கமாக படிச்சுக்கோங்க. 22வது கேள்வி வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன், டயக்ராம், ஒர்க்கிங், அப்ளிகேஷன், பிரின்சிபல் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யூனிட் 2 இன்டர்னெட்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், 4வது கொஸ்டின் கண்டிப்பாக இது வரும். வீஸ்டோன் பிரிட்ஜ் நல்லா போட்டு பாருங்கள், கட்டாயம் இருக்குது நாளைக்கு. 8வது கொஸ்டின் பொட்டான்சியோமீட்டர் இஎம்எஃப், கம்பேரிசன் இஎம்எஃப். அடுத்து யூனிட் 3 லாங் கண்டக்டர் பயோட் சாவர்ட்டோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் தயவு செய்து நல்லபடியாக போட்டு பாருங்கள். 8வது கேள்வி சைக்ளோட்ரான் மாதிரி கொஸ்டினுக்கு பிரின்சிபல் ரொம்ப முக்கியம், டயக்ராம் ரொம்ப முக்கியம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 4 பாயிண்ட், ஒர்க்கிங் ஒரு 4 பாயிண்ட், டெரிவேஷன் போட்டு விட்ருங்க. யூனிட் 4 வந்து ஆர்எல்சி சீரியஸு, 19வது கேள்வி கண்டிப்பாக படிக்கணும். 15வது கேள்வி டிரான்ஸ்ஃபார்மர், கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், டயக்ராம், டெரிவேஷன், வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர், பிரின்சிபல் எல்லாமே இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஈஸி. யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதில் 2 கேள்வி வரும். யூனிட் 5ல நல்லா படிச்சுக்கோங்க, படிக்கவே இல்லைனா இதை ஃபஸ்ட்டு படிங்க. மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் படிச்சுக்கோங்க. 8வது எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் டைப்ஸு, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் டைப்ஸு, ஃபஸ்ட் 1 8th 1 9th 1 தேர்ட் ரோம் நம்பரில். யூனிட் 6 காலை எழுந்திரிச்சு படித்தாலும் சரி, மிரர் ஈக்குவேஷன் ஆடி சமன்பாடு. ஸோ இதில் வந்து லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. லென்ஸ் மேக்கர்ஸ் பார்த்துக்கோங்க.
ஸோ மொத்தமாக ஒரு 12 கேள்வி இருக்கும், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே எனக்கு தெரிஞ்சு 4 5 மார்க் எழுதிடலாம். 11க்கும் அப்படி தான், அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் படித்தேன் 4 5 மார்க் எழுதிடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், சரிங்களா. 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாரு, 10 3 மார்க் தான். யூனிட் 2 யூனிட் 5 மட்டும் எனக்காக எல்லாமே படிச்சிருக்கேன். யூனிட் 2ல் ரெசன் சீரிஸ் பேரலன்னு ஒரு கொஸ்டின், அதாவது மின்தடையின் தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது படிச்சிருங்க. 10th படித்தது தான். அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், சீபெக் விளைவின் பயன்பாடுகள். 5வது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஹோஃபர் வரிகள்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது மின்காந்த அலை அதாவது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ வைக்கிறேன், 12th ஸ்டாண்டர்டோட வீடியோ வைக்கிறேன், 65+ ஒரு வீடியோ போட்டால் அது வைக்கிறேன். அதில் வந்து 3 மார்க்கில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும், செகண்ட் லெசன் 5th லெசன் படிச்சு தான் ஆகணும். 4 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன், படிச்சிருங்க. யூனிட் 4ல் லாஸஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், மின்மாற்றியின் இழப்புகள், இதை கண்டிப்பாக படிச்சிருங்க. அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி, இது புக்கின்னு. அடுத்து யூனிட் 3 லாரன்ஸ் விசை, கண்டிப்பாக அந்த ஃபார்முலாவை பிக்யூவி சைன் தீட்டா அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு 7 பாயிண்ட் எழுதுனா முடிஞ்சு. அடுத்து கேவலோமீட்டர் அம்மீட்டர் வோல்ட்மீட்டர், ஏன் இந்த கொஸ்டின் பார்த்து பயப்படுறீங்கன்னு தெரியல. சர்க்யூட் மட்டும் வரைஞ்சி ஜஸ்ட்டு 4 லைன் தியரி எழுதி ஏதோ ஒன்று நீங்கள் கரெக்டான டெரிவேஷன் போட்டிங்கன்னா மார்க் கிடச்சிரும். யூனிட் 6ல் எஃப் அண்ட் ஆர் ரிலேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் என்ன, முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள், நிபந்தனை, முழு அக எதிரொலிப்பின் டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. அதாவது கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் படிச்சுக்கோங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிளும் படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, இதையாவது படிங்க. 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 யூனிட் 5ல் மட்டும் நான் கொடுத்த 2 மார்க்ஸு. யூனிட் 2ல் ஒரு 8 இருக்குது, யூனிட் 5ல் ஒரு 4 இருக்குது. இதை படிக்க மாட்டிங்களா, படிச்சிருங்க காலை எழுந்திரிச்சு. அடுத்து யூனிட் 3 4 லா மட்டும் படிங்க. அது என்ன சார் லா மட்டும்னா என்னென்ன லான்னு திரும்ப சொல்கிறேன். யூனிட் 3ல் பயோட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட் லா, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், டிஃபைன் ஆம்பியர், இந்த 4 கேள்வி மட்டும் படிங்க. யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரடே லா, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், லென்ஸ் லா, ஸோ இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இன்னொரு கொஸ்டின் 4th லெசனில் இருக்குது, இது முடிஞ்ச அளவுக்கு படிக்காமல் போயிடாதீங்க. கியூ ஃபேக்டர், அதாவது கியூ காரணின்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி ஃபேக்டர், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும். அடுத்து யூனிட் 1ல் காஸ்லா, கூலும்ஸ்லா, கொரோனா டிஸ்சார்ஜ், இதையாவது ஒழுக்கமாக படிங்க. ஓகே, இவ்வளோ தான் 2 மார்க்கு. ஆனால் இந்த 3 நாளில் லா மட்டும் படிச்சுட்டு 4வது லெசனில் குவாலிட்டி ஃபேக்டரும் பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல் இது 3 மட்டும் பார்த்துக்கோங்க. யூனிட் 2ல் 5ல் மட்டும் நான் சொல்கிற கொஸ்டின் டிஸ்கஷன் பாக்ஸில் இருக்குது, கட்டாயம் அதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். 12 கொஸ்டின் இருக்குது, படிக்கணும். இதெல்லாம் படிச்சிங்கன்னா 4 2 மார்க் 3 2 மார்க் கண்டிப்பாக எழுதிடலாம். 3 மார்க் இதில் எவ்வளோ சார் எழுதலாம் அப்படின்னு கேட்டால், ரொம்ப கஷ்டமாக கேட்டால் 3 எழுதிடலாம், ஈஸியாக கேட்டால் 4 எழுதிடலாம், 5 கூட எழுதலாம், யாருக்கு தெரியும். பட் ஆனால் வந்து 5 மார்க் 4 எழுதிடலாம் நம்ம சொன்னது படிச்சிங்கன்னா, சரிங்களா. ஏன் 5 கூட வர வாய்ப்பு இருக்குது, ஒழுக்கமாக படிங்க. ஓகேவா. கடைசி நிமிஷம் கொஸ்டின் கேட்டிங்கன்னா கொடுத்துட்டேன். பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நீங்கள் ஒன்றே ஒன்று தான், சிம்பிள். 11th இருந்தாலும் சரி 12th இருந்தாலும் சரி 1 மார்க் ஃபஸ்ட்டு புக் பேக் ஃபுல்லாக படிச்சுருங்க. படிச்சுட்டு 12th யூனிட் 2 யூனிட் 5ல் இருக்க அனைத்து கொஸ்டினுமே படிச்சிரு. 12th யூனிட் 2 யூனிட் 5ல் இருக்க கொஸ்டின்ஸ் 5 மார்க் மட்டும் படிச்சிரு. அதே மாதிரி 11th யூனிட் 1ம் 11th ஸ்டாண்டர்டு சொல்கிறேன், யூனிட் 1ம் யூனிட் 4ம் யூனிட் 6ல் கெப்லர்ஸ்லாவும் எஸ்கேப் ஸ்பீடு, இதை மட்டும் படிச்சிங்கன்னா பாஸு, சரிங்களா. யூனிட் 1ம் யூனிட் 4ம்னு அவ்வளோ கொஸ்டின்லாம் கிடையாது, நான் கொடுத்ததே கம்மி கொஸ்டின்ஸ் தான். யூனிட் 6ல் கெப்லர்ஸ்லான்னு ஒரு கேள்வி இருக்குது, எஸ்கேப் ஸ்பீடு, விடுபடு வேகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த வேகம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் மினிட் கொஸ்டின், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி படிங்க. 12th ஸ்டாண்டர்டு வந்து எந்த டெரிவேஷனாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டு பாருங்கள், டயக்ராம்ஸ் போட்டு பாருங்கள். காலையில் வந்து 2 மார்க்ஸ் படிங்க, இன்றைக்கி 3 மார்க்கு 5 மார்க் முடிச்சு தூங்கினா போதும். ஸோ ஒரு பிளான் பண்ணி படிங்க, ஏன்னா டைம் இல்லைன்னு எனக்கு புரியுது, ஏதாவது ஒன்று பண்ணி படிச்சிருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.